வாங்கம்மா உட்காருங்க. இந்த சாப்பாடு நல்லா இருக்குமாங்க? தெரியலம்மா, நானும் ஃபஸ்ட் டைம். நல்லா இருந்தால் அடுத்த முறை திரும்ப வரலாம், இல்லைன்னா வேறு ஹோட்டலுக்கு போகலாம். சொல்லுங்கள், யார் யாருக்கு என்னென்ன வேணும்? எனக்கு சிக்கன் பிரியாணியும் கிராப் லாலிபப்பா வேணும். எனக்கு சிக்கன் பிரியாணி ஃபிஷ் ஃபிங்கர் வேணும். சிந்தியா, உனக்கு என்னம்மா வேணும்? எது வேணாலும் ஓகேவா? வெயிட்டர், இங்கே வாங்க. சொல்லுங்க சார், என்ன வேணும்? 4 சிக்கன் பிரியாணி, ஒரு கிராப் லாலிபப், ஒரு ஃபிஷ் ஃபிங்கர், ஒரு ஆஃப் சிக்கன் தந்தூரி. சரிங்க சார், இதை பண்ணிட்டு வரேன். அந்த நகை கடைக்காரனுடைய நடவடிக்கை சரியில்லைல்லம்மா. ஆமாங்க, இனிமேல் அந்த கடை பக்கமே போகக்கூடாது. சரிம்மா, நான் அந்த கடையில் குவாலிட்டி நல்லா இருக்கும் தான் அங்கே கூட்டு போனேன். சூப்பர். இந்தாங்க சார், சாப்பிடுங்க. இந்தாங்க சின்ன மேடம். இந்தாங்க மேடம், சாப்பிடுங்க. சரி, எல்லாரும் சாப்பிடுங்க. வேறு எதனா வேணும்னா கேளுங்க. சாப்பாடு ரொம்ப நல்லாவே இருக்குதுங்க. ஆமாம் ஆமாம், இனிமேல் இந்த பக்கம் வரும்போது இங்கேயே சாப்பிட்டுக்கலாம். சரி சரி, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. தந்தூரியும் நல்லா இருக்குதுங்க. எனக்கு பத்தல. அப்பா கிட்ட சொல்லி இன்னொரு பிரியாணி ஆர்டர் பண்ணிடலாமா? அப்பா பாவம். ஐடியா பண்ணாக்கா. சரி, நான் ஏதாவது பண்றேன். என்ன பண்ணலாம்? ஐடியா. டாடி, என்னடாம்மா? இங்க பாருங்க, பிரியாணில ஈ இருக்கு. வெயிட்டர், வாங்கங்க. சொல்லுங்க சார், என்னாச்சு? ஏங்க, உங்க ஹோட்டலுக்கு நம்பி சாப்பிட வந்தா இப்படி பூச்சி இல்லாம போட்டு கொடுப்பீங்க? என்னது ஈயா? அப்படிலாம் எதுவும் இருக்காதுங்க மேடம், நாங்கள் சுத்தப்பத்தமாக தான் எல்லாத்தையும் செய்வோம். அப்போ நாங்கள் போய் சொல்லுமா? இங்கே பாருங்க, இதுக்கு பேர் என்ன? குழந்தைங்களும் சாப்பிட்றாங்கன்னு ஒரு அக்கறையோட செய்யணுங்க. சாரி சார், இதுக்கு முன்னாடி இப்படி நடந்ததில்லை. இப்போ எப்படி நடந்ததுன்னு கூட தெரியல. இல்லை இல்லைம்மா, நான் அப்படி சொல்ல வரல. வேற எப்படி சொல்ல வரீங்க? இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? கோவப்பட்டு சத்தம் போடாதீங்க சார், அக்கம் பக்கத்தில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் வேணா வேற ஒரு பிரியாணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஃபர்ஸ்ட் அதை செய்யுங்க. அக்கா, இன்னொரு பிரியாணி வரப்போகுது. ஷூ கம்னரு. இந்தாங்க, சாப்பிடுங்க. சாப்பிடுங்கம்மா. வெயிட்டர், பில் எடுத்துட்டு வாங்க. இந்தாங்க சார் பில்லு. வேறு ஏதாவது வேணுங்களா? இல்லை, வேறு எதுவும் வேணாங்க. ஆனால் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் தண்ணியே வைக்கல பார்த்தீங்களா நீங்கள்? இங்கே கொடுங்க. அச்சோ, சாரி சார், நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் சார். சரி சரி, பரவாயில்ல விடுங்க, நான் போகும்போது குடிச்சிட்டு போயிடுறோம். சரிங்க சார். சரிம்மா, பில்லை மட்டும் வச்சுட்டு வாப்பலாம். முடிஞ்சதுமா, வாங்க போகலாம். சாப்பாடு நல்லா இருக்குன்னு பார்த்தா இந்த ஹோட்டலில் சுத்தபத்தமே இல்லைங்க. ஆமாம்மா, நெக்ஸ்ட் டைம் வந்து அங்கேயே சாப்பிட்லான்னு நினச்சேன். பட் அந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்கக்கூடாது. டாடி, என்னடாம்மா? சாப்பாட்டுலலாம் ஈ இல்லை டாடி, நான் தான் பிடிச்சி போட்டேன். அகத்தியாக்கு சாப்பாடு பத்தலன்னு சொன்னாலா, அதனால தான் நான் அப்படி பண்ணேன். உங்களை அடிச்சு பல்ல உடைக்கணும்டி. நீங்க பண்ண தப்புக்காக பாவம் அந்த வெயிட்டர் பிடிச்சி நாங்கள் சண்டை போட்டோம். ஓ, இதுக்கு மூலக்காரன் நீங்க தானா? இது எவ்வளவு பெரிய தப்புன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் உங்களுக்கு. இனிமேல் இந்த தப்பை செய்யவே கூடாது. இனிமேல் இது மாதிரி தப்பு நடந்தது நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சாரி மம்மி. சரி விடுமா, குழந்தை பிள்ளைங்க தெரியாம பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு செல்லம் கொடுத்து தான் வீணாக்கி வச்சிருக்கீங்க. இது மாதிரி விஷயத்துல தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணாதீங்க. இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருமா, டைம் வேற ஆச்சு, ட்ரெஸ் எடுக்கணும், போலாம். சரி வாங்க போலாம். ஐயோ, எஸ்கலேட்டரா? அகத்தியா, எஸ்கலேட்டர்ல போறது ஜாலியா இருக்குதுல? ஆமாக்கா, ஜாலியா இருக்கு. ஏமா இங்கே நிக்கிறீங்க, போலையா? வாங்கம்மா, எஸ்கலேட்டர்ல போலாம். விட்ரி, எனக்கு எஸ்கலேட்டர்ல ஏறதுனாலே பயம். நான் லிஃப்ட்லயே வந்துடுறேன். எவ்வளோ பயம் பயப்படுறாங்க பாருங்க அம்மா. சரி வாங்க, நம்ம போலாம். எந்த ஃப்ளோர் மேடம்? ஃபர்ஸ்ட் ஃப்ளோருங்க. புடவை செக்ஷன் எந்த பக்கங்க போகணும்? இந்த பக்கம் போங்க மேடம். தேங்க்ஸுங்க. ஒரு 1000, 1500 இருக்கிற பட்டுப்புடவையெல்லாம் எடுத்து காட்டுங்க. சரிங்க மேடம். பாருங்க மேடம், இதெல்லாம் 1200லேருந்து 1500 கிட்ட வரும். ஒரு 2000, 2500 காமிங்களா மேடம்? கம்முன்னு இருங்க, கிஃப்ட் தானே வைக்க போகிறோம். இந்த ரேஞ்சே போதும். வேற எதனா புடவை இருந்தால் காட்டுங்களா? இந்த புடவைலாம் கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கு.
அது வேணாங்க, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ரோல் எடுங்க. இதுவா மேடம்? அதாங்க. இந்தாங்க மேடம், பாருங்க மேடம். என்னங்க இதுவும் டல்லா இருக்கிற மாதிரி இருக்கு, வேற ஏதாவது பாக்ஸில் காட்ட முடியுமா? ஒரு நிமிஷம் மேடம். எல்லா பொடியும் எடுக்க சொல்லி அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காதம்மா. சரிங்க, பாக்ஸில் ஏதாவது நல்லதா இருந்தா பார்த்து எடுத்துன்னு போயிடலாம். இந்தாங்க, இதில் பாருங்க மேடம். இந்த ப்ளூ ஓகேங்க, பேக் பண்ணிடுங்க. ஓகே மேடம். இந்தாங்க மேடம். முடிஞ்சிருச்சு, வாங்க போலாம். ஒரு புடவை எடுக்க எவ்வளோ நேரம்? உனக்கும் இந்த நிலைமை வரும்போது தெரியும்டி. சரி சரி, வாங்க போகலாம். என்ன விலை விற்குது, விலைவாசிலாம் ஏறி போச்சு. என்னம்மா பண்ணுறது, நாளுக்கு நாள் எல்லாம் ஏறிக்கிட்டே தான் இருக்குது, குறையவே மாட்டேங்குது. எங்க ஆட்டோ எதனா வருதா பாருங்க. அது ஒன்று வருது. ஆட்டோ ஆட்டோ. எங்க சார் போனோம்? வீட்டுக்கு தாங்க போகணும். அப்படியா? வந்து உட்காருங்க, எப்படி புயல் வேகத்தில் கூட விடுறோம் பாருங்க. அங்கிள், புயல் வேகத்துல எல்லாம் போவே தேவையில்ல, ஸ்லோவாவே போங்க. சரிம்மா, நான் சும்மா சொன்னேன். உட்காருமா, பத்திரமா கொண்டு விட்டுறேன். ஏம்மா சோகமா வந்துட்டு இருக்கீங்க? எனக்கு Dress எடுத்து கொடுக்கல. எனக்கு பொம்மை வீடியோ கேம்ல வாங்கே தரல. ஏற்கனவே வீடு ஃபுல்லா பொம்மை வச்சிருக்கீங்கம்மா, அதே வச்சு விளையாடுங்கம்மா, அதுவே போதும். அதெல்லாம் பழசாயிடுச்சு மம்மி. என் Dressம் எல்லாம் பழசாயிடுச்சு மம்மி. சரிம்மா, விடுங்கம்மா, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வாங்கி தரோம்மா. ஓகே டாடி. எப்படிமா, நல்லா ஓடி வந்தனே? அதெல்லாம் ஓகே தான் அங்கிள், உங்க ஆட்டோல பாட்டு தான் மொக்கையா இருந்துச்சு. அப்படியாம்மா? சரிம்மா, இந்த பழைய பாட்டு வந்து கிடைச்சிட்டு புது பாட்டை வாங்கி வச்சுறேன். சரிங்க ஆட்டோ சார், எவ்வளோ ஆச்சு? ஒரு 500 500 கொடுங்க சார். இந்தாங்க ஆட்டோ சார், ரொம்ப தேங்க்ஸ், பத்திரமா போயிட்டு வாங்க. நான் வந்துட்டேன். டாடி, வீட்ல யார் இருக்காங்கன்னு அப்படி சொல்றீங்க? நம்ம எல்லாரும் இப்ப தான வரோம். பழக்க தோசத்தில் சொல்லிட்டோமா.